இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 டெலிவரி, 3மே நார்மல் டெலிவரி. 3வது டெலிவரி முடிஞ்சதும் மறுநாள்ல இருந்து நான் சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிட்டேன். இன்ன வரைக்குமே எனக்கு புரியாத ஒரு புதிர் தான். என்னமோ டிசீஸ் வந்திருந்தது. அதனால் என்னால் நடக்க முடியாமல் ஆயிட்டேன். இன்னொருத்தவங்களுடைய உதவியோட தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிட்டேன். இப்போ நான் நார்மலாக இருக்கிறேன். இந்த டைம் ஆஃப் பீரியடில் எனக்கு ஹாஸ்பிட்டல் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு இருக்கும்ல. பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு. அங்கேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க. எனக்கு அங்கே அட்மாஸ்பியர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். உடனே இங்கே இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் சேர்ந்துருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக என்னை சரியாக பார்க்காமையே, நீ நல்லா தாம்மா இருக்கிற, உனக்கு பெல்விக் மசில் லூஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா சரியாயிடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் மற்ற கதை பார்ப்போம்.